என்ன சொல்றீங்க? இறந்துட்டானா? ஆமா, கண்ணிமைக்கிற நேரத்துல எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ரே, அவன் இறந்தது உங்களுக்கு ஆக்சிடென்ட் மாதிரியா தெரியுது? நீ என்ன சொல்ல வர? ஏன்னா நீங்க இந்த பஸ்ல இருந்தீங்க, ஒருத்தனை இன்வெஸ்டிகேட் வேற பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த சமயத்துல ஒரு கிரிமினல் செத்துருக்கான்னா எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. போது நிறுத்து. FBI நீ ஒரு காலத்துல பெரிய ஏஜென்ட் எனக்கு தெரியும். ஆனா நீ உன்னை மறந்துட்ட. இப்ப நீ என் ஃபியான்சே. அதோட இப்ப நீ FBI ஏஜென்ட்டும் இல்ல. கிரா கேஸ்ல ரொம்ப ரிஸ்க் இருக்கு. நீ இதுல தலையிடாத. நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது உன் அம்மாவையும் அப்பாவையும் பாக்குறதுக்காக தான். புரிஞ்சுதா நான் சொல்றது? எனக்கு புரியுது ரே, பழக்க தோஷம், என்ன மன்னிச்சிடுங்க. சரி, அதை விடு. குடும்பம்னு வந்துட்டா எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். சொல்ல போனா நீ ஒரு ஏஜென்ட்ங்கிறத மறக்கிற அளவுக்கு ரொம்ப பிஸி ஆயிடுவ. அதுக்கப்புறம் உனக்கு என்கிட்ட பேசுறதுக்கு கூட டைம் இருக்காது. வேணா ஒண்ணு பண்ணு. உங்க அப்பாவுக்கு நான் என்ன பண்ண என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்லு, நான் அதை பண்றேன். ஓ, இப்ப அந்த ஏஜென்ட்டோட பேரை தானே இந்த நோட்ல எழுத போற? என்ன சரிதானே? இல்ல, அவர் பேரை ஒரு வாரம் கழிச்சுதான் எழுத போறேன். இப்போ அவர் இறந்துட்டாருன்னா எல்லாரும் என்ன சந்தேகப்படுவாங்க. இன்னும் நிறைய போலீஸ் ஃபேமிலிஸை இன்வெஸ்டிகேட் பண்ணட்டும். அதுக்கப்புறம் பண்ணாதான் வேற யாராவது பண்ண மாதிரி இருக்கும். நான் மாட்டேன். அதனால இப்போதைக்கு நான் இன்னும் கொஞ்சம் இன்மேட்ஸை வச்சு எல் கூட விளையாட போறேன். எல், இறந்து போன விக்டிம் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான மெசேஜ் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஷினிகாமி. எல், உனக்கு ஷினிகாமியை பத்தி தெரியுமா? அப்போ சாவோட கடவுள் உண்மையாவே இருக்கா?